இந்த நேரத்துல எந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, எதுல சிக்கல்ல எந்த மாதிரி எது கரெக்டா ஸ்ட்ரக்சரா போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த நிமிஷம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் திமுக கூட்டணி உறுதியாகாத நிலையில இருக்கு. உள்ள குமுறல்லாம் வெளில சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து திமுக வந்து செவி சாய்க்குன்னு நினைக்கிறீங்களா? கருணாநிதி மாதிரி வந்து அதை எல்லாத்தையும் சரி பண்ணுவாருன்னு சொல்லி ஸ்டாலின் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? முன்னாடியே முடிவு பண்ணிட்டா இவங்க அந்த கட்சிக்கு மாறி போயிருவாங்க. இப்போ வந்து விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்கிறனால இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறனால அப்படின்னு நினைக்கிறாங்க. தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற வாக்குகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அவருடைய பலம் பலவீனம் எல்லான்னு தெரிஞ்சுது. அவரோட கம்யூனிட்டி என்ன, அவரால் எவ்வளவு செல்வாக்கு இருக்கு, எவ்வளவு பணம் செலவு பண்ண முடியும், குற்றப்பின்னணி என்ன, எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ இவரை எப்படி எதிர்கொள்றதுன்றதுக்கு அவங்க டைம் கிடைச்சிடும். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு அரசியல் கட்சிகள் தயாராக. இந்தியா கூட்டணியில பெரிய கட்சி திமுக. அவங்கள வந்து காங்கிரஸ் ப்ரெஷர் பண்ணுது. ஆனா திமுக அதுக்கு வழிக்கு வந்து நினைக்கிறீங்க? திமுக 75 வருஷம் ஆயிடுச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சு. இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ளேயே நிறைய ரீஸ்ட்ரக்சரிங் நடக்க ஆரம்பிச்சு. இளைஞர்களுடைய ஈர்ப்பு வந்து குறைய ஆரம்பிச்சு. காங்கிரஸ் நினைக்கிறதுல நீங்க காங்கிரஸ் உடைய பார்வையில இருந்து பாருங்க, திமுக விட்டு வெளில போறதுனால என்ன இழப்பு? திமுக 25 சீட்டு போன முறை இப்ப இங்க 60 சீட்டு கொடுக்குறான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கூடுதலா ஒரு 35 பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. டிவிக்கோட வளர்ச்சியை வந்து காங்கிரஸ் வந்து அதை பிலீவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பெரிய வளர்ச்சி, இவங்க 40% ஓட்டு இருக்குங்கிறாங்க, அதுங்கிறாங்க. டிவிக்கு இப்போ நிற்கிறதால யாருக்கு வந்து லாபம், யாருக்கு நஷ்டம்? சீமானவர்கள் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 15 வருஷமா கட்சியை நடத்திட்டு இருக்காரு. வெற்றியோ தோல்வியோ அவர் வந்து களத்துல நின்றுட்டு இருக்காரு, போராடிட்டு இருக்காரு, அதை நடத்திட்டு இருக்காரு. ஆனா இங்க வந்து ஒரு சம்பவம் நடந்தோடனே வந்து விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வரல. எலெக்ஷன்ல ஏதாச்சும் அவங்களுக்கு நெகட்டிவ் ஆச்சுன்னா எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி எதிர்கொள்வாங்க? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. லகரம் பைக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பார்த்திபன் சார் அவர்களை சந்தித்து சமகால அரசியல் குறித்து பேச போறோம். சரவணா சார் வணக்கம். திமுக அதிமுக கூட்டணிகள் எல்லா இடத்துலையும் பெரிய யார் எந்த பக்கம்னு சொல்லி பெருசாக போய் இப்போ வரல ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சு. ஆனால் ஆரம்பத்தில் வந்து அதிமுக கூட்டணி ரொம்ப பலகீனமாக இருக்குது, திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ திமுக கூட்டணிக்குள்ள சிக்கலாக இருக்குது, அதிமுக கூட்டணி ஓரளவுக்கு கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டு வர மாதிரி தெரியுது. உங்கள் பார்வையில் இந்த நேரத்தில் எந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, எதில் சிக்கலில் எந்த மாதிரி எது கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சராக போகுதுன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த நிமிஷம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் திமுக கூட்டணி உறுதியாகாத நிலையில இருக்கு. அவங்க கூட இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாலும் கடைசி வரைக்கும் இருப்பாங்களா, இல்லை கொடுக்குற சீட்ஸ்லையும் எண்ணிக்கையும் சரி இடங்களுடைய தேர்வுலையும் திருப்திகரமாக இருப்பாங்களா? ஏன்னா கடைசி நிமிஷம் எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி கூட பேச்சுவார்த்தை முறிஞ்சு வெளியில போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த முரண்பாடுகள்லாம் இப்போ திமுகவில் டெய்லி பேசிஸில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை தான் எடப்பாடி நேற்று பேசும்போது சொல்கிறாரு, ஆட்சியில் பங்கு கேட்குறவங்க எங்ககிட்ட கிடையாது, அது திமுகக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இது நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல அதிமுக கூட்டணி ரொம்ப வீக்கான கூட்டணி மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. மெல்ல மெல்ல அது வலுப்பட்டுக்கிட்டே வருது. திமுக கூட்டணி வலுவாக இருந்த மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. இப்போ மெல்ல மெல்ல அது வந்து பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் போக 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 இது சைக்கிள் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நாளைக்கு திடீர்னு ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா திமுக திடீர்னு ஸ்ட்ராங் ஆகிட்ட மாதிரி தெரியும், ஏடிஎம்கே வீக்கான மாதிரி தெரியும். அடுத்த சைக்கிளில் ஏடிஎம்கே. இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க சீக்கிரமாக தொகுதிகளை முடிவு பண்ணி யார் யாருக்கு என்ன சீட்டு எந்தெந்த தொகுதி அப்படின்னு சொன்ன பிறகு தான் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். தொகுதி சொன்ன பிறகு கூட சில பேர் வந்து தொகுதியை மாற்றி கொடுக்க சொல்லி அறிவாலய வாசலில் வந்து போராட்டம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு முஸ்லீம் கட்சி அவங்க ஆளில திருப்பி கொடுத்துட்டாங்க கொடுத்த தொகுதியை போன எலெக்ஷன்ல நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் செட்டில் ஆன பிறகுதான் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இல்லை, இப்போ ஆரம்பத்தில் திமுக கூட்டணியில் இருந்த விசிகா இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இல்லை வந்து இஸ்லாமிய கட்சியில் இருக்கட்டும், இன்னும் வேல்முருகன் வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக அவங்க வந்து ஒரு அவங்களோட உள்ள குமுறல்லாம் வெளில சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து திமுக அதை வந்து செவி சாய்க்குன்னு நினைக்கிறீங்களா? கருணாநிதி மாதிரி வந்து அதை எல்லாத்தையும் சரி பண்ணுவாருன்னு சொல்லி ஸ்டாலின் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? அரசியலில் வந்து இடம் பொருள் ஏவல் ரொம்ப முக்கியம். எதை எப்போ சொல்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடைச்சிருக்காது. எலெக்ஷன் வரனால சொல்கிறேன். எலெக்ஷன் நெருக்கத்தில் நீங்கள் சொல்லும் போது தான் உங்களால் வந்து ஒரு அழுத்தத்தை நம்ம சொல்கிறது எதுக்காக, அதை வாங்குறதுக்காக. இப்போ திருமாவளவன் தன்னுடைய இடங்களை அதிகப்படுத்துங்க அப்படின்னு கேட்குறாருன்னா கேட்டு ஏதோ ஒரு 2-3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு ஆசைப்படுறாரு, அதனால தான் கேட்குறாரு. அதை முன்னாடியே கேட்டிருந்தாருன்னா அதுக்கு வந்து வலிமை இல்லாமல் போயிருக்கும். அதனால இது ஒரு கரெக்டான டைம் அப்படின்றதுனால இப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது இன்னும் ஜாஸ்தி ஆகும்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் இப்போ யாருமே வேட்பாளர்கள் வந்து சீக்கிரமா அறிவிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எப்பயுமே வந்து அவங்க ஜெயலலிதா அம்மையார், கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஒரு 2 மாசம் முன்னாடி அந்த வேலைகள் பயங்கரமா நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகுதான் அறிவிக்கிற மாதிரி ஒரு சூழல் மாதிரி வர மாதிரி தெரியுது. கூட்டணியும் அந்த அளவுக்கு தான் வருது. அது என்னன்னா, கட்சிக்குள்ள இப்போ முன்னாடியே முடிவு பண்ணிட்டா இவங்க அந்த கட்சிக்கு மாறி போயிடுவாங்க. இப்போ வந்து விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறனால இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறனால அப்படின்னு நினைக்கிறாங்களா? இதுக்கு ஒரு பதில் இல்லைங்க, நிறைய பதில் இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் இல்லை, ஒட்டுமொத்தமாகவே தேர்தலுடைய ப்ராசஸே நிறைய மாறிடுச்சு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த வேட்பாளர்களை கடைசியாக அறிவிக்கிறது. முன்னாடி அறிவிப்பாங்க அப்படின்னா, இந்த ஏரியாவில் இந்த கட்சி தான் நிற்க போது, இவர் தான் வேட்பாளர்னு சொன்ன பிறகுதான் இவர் சுவர் விளம்பரமே போய் எழுதுவாங்க. நீங்க பாத்துருக்கீங்க, முன்னாடி ஒரு 4 மாசம் முன்னாடி எழுதிடுவாங்க, உங்கள் வெற்றி வேட்பாளர், இவருடைய ஆதரவு பெற்றவர், சின்னமே போட்டுருவாங்க. போட்டு அப்ப 4 மாசத்துக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு போன எலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 25-30 நாள் தான் பிரச்சாரம் பண்ணவே கிடைச்சது. இப்போ சோசியல் மீடியாலாம் இருக்கிறதுனால நீங்க சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளவு பாடுபட தேவையில்லை. 3 மாசம் 4 மாசம் கேப் எல்லாம் தேவையில்லை. இப்ப நீங்க ஒரு சீமான் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவர் கொடுத்த சின்னத்தை, மைக் சின்னத்தை குறுகிய காலத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஏன்னா சோசியல் மீடியா இருக்கிறதுனால நீங்க ஒரு வாரத்துல ஒருத்தரோட சின்ன என்னன்றதை பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்துட முடியும். அதனால அந்த நிர்பந்தம் இல்லை. இப்போ நாங்க எப்படிங்க வேலை செய்வோம், சுவர்லாம் எழுதணும், ஊரெல்லாம் போய் கொடுக்கணும், பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கணும், அதெல்லாம் இப்போ வந்து பிரிண்ட் அடிக்குது, கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாம் ஒரு காலத்துல பெரிய பிரச்சனையா இருந்து. இப்போ டெக்னாலஜி வந்தோன்னா அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ இதனால வந்து நீங்க கடைசியில ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் சொன்னா போதும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு காரணம். ரெண்டாவது, தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற வாக்குகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்பெல்லாம் வந்து டிஃபரன்ஸ். முன்னாடியெல்லாம் வந்து ஒருத்தர் பெரிய அளவில் ஜெயிப்பார், 50,000 ஓட்டு வித்தியாசத்துல, 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல. இப்போ ஐபி வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இந்த மார்ஜின் வந்து குறையுது. இப்போ நீங்க ஆனா ஒரு ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் தான் முதலமைச்சர், அவர் வந்து 70,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறார் குளத்தூர்ல. உதயநிதி ஸ்டாலின் 69,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறார். ஆனா நீங்க பூந்தமல்லியில திமுக வேட்பாளர் எடுத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. அவங்களோட அதிகமா இருக்கு. அதனால அவருக்கு மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு, இவங்க கம்மியா இருக்குன்னு நான் சொல்ல வரல. தொகுதிக்கு தொகுதி இது மாறும். சில தொகுதிகள் அந்த அளவுக்கு டஃப்பா இருக்கும். முக்கியமான ஒரு நிக்கிறாருன்றதுனாலேயே நிறைய பல்முனை போட்டிகள் இருந்து அந்த ஓட்டை உடைப்பாங்க. இதனாலலாம் இது குறையுது. இது சில தொகுதிகளில் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வருது. போன தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 ஓட்டுக்கு கீழே 31 தொகுதிகளில் வெற்றி தோல்வி மாறி இருக்கு. வெறும் 5,000 ஓட்டு தான் வித்தியாசம். ஒரு கான்ஸ்டுவன்சில தோராயமா 2 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க. சோழிங்கநல்லூர் தொகுதியில மட்டும்தான் 7 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க, பெரிய தொகுதி. மற்றபடி எல்லாத்துலயுமே ஆவரேஜா 2 லட்சம் பேர். அதுல ஒரு 1.25 லட்சம் பேர் ஓட்டு போடுவாங்கன்னு வச்சுக்கலாம். 1.25 லட்சம் பேர்ல வெறும் 5,000 பேர் யார் ஜெயிக்கணுன்றது தீர்மானிச்சிருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு குரூஷியல் ஆயிட்டதுனால முன்னாடியே ஒரு வேட்பாளரை நீங்க அறிவிக்கிறீங்க, இன்னைக்கே ஒருத்தர் அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், என்னெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒன்று, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவங்க வேலைக்கு வாங்க ட்ரை பண்ணலாம். இல்லை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஏஐலாம் வந்த பிறகு அவரை பற்றின நெகட்டிவ் விஷயங்களை நிறைய தோண்டி எடுத்து ஊரெல்லாம் பரப்பி அவரை பற்றின எதிர்மறை பிரச்சாரத்தை வேகமாக முன்னெடுக்கலாம். பதிலுக்கு நீங்கள் அட்டாக் பண்ணோட யார் அட்டாக் பண்ணுவீங்க? அந்த கேண்டிடேட் சொன்ன பிறகு தான் அட்டாக் பண்ண முடியும். அவங்க சொல்லலைன்னா. ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஒருத்தரை நிறுத்தும் போதே அவருடைய பலம் பலவீனம் இல்லைன்னு தெரிஞ்சுது. அவரோட கம்யூனிட்டி என்ன, அவரால் எவ்வளோ செல்வாக்கு இருக்குது, எவ்வளோ பணம் செலவு பண்ண முடியும், குற்ற பின்னணி என்ன, எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போ இவரை எப்படி எதிர்கொள்றதுன்றதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைச்சிடும். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு அரசியல் கட்சிகள் தயாராக இல்லை. சர்ப்ரைஸாக போடணும். முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது கூட முதல்ல ஒரு வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டு அதில் சில பேரை மாற்றிட்டு அடுத்த வேட்பாளர்லாம் போடுவாங்க. இந்த ட்ரெண்ட் வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. இப்போ இதோடைய எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நமக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக தெரியுது. ஆனால் நம்ம மெல்ல மெல்ல பழைய ஃபார்மேட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இனிமே நடக்க போகிற எலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்படி தான் நடக்கும். இப்போ இந்த டிமாண்டிங்கில் தான் வந்து காங்கிரஸ் வந்து திமுக ரொம்ப ப்ரெஷர் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் நம்மளுக்கு சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. இந்தியா கூட்டணியில் பெரிய கட்சி திமுக, அவங்கள வந்து காங்கிரஸ் ப்ரெஷர் பண்ணுது. ஆனால் திமுக அதுக்கு வழிக்கு வந்துடும் நினைக்கிறீங்களா? அவ்வளோ சீக்கிரம்லாம் வழிக்கு வந்துடாது. காங்கிரஸ் ஏன் ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு கிடைத்தற்கரிய வாய்ப்பு அவங்களுக்கு. போன எலெக்ஷனில் 21, 16, 11 இப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அமையல. எல்லா மாதிரி எலெக்ஷன் தானே இப்போ நடக்குது. இல்லை, போன முறை வந்து நீங்கள் இப்போ திமுக இல்லைன்னா நீங்கள் அதிமுக பக்கம் போகணும். இப்போ அதிமுக பாஜக இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போகவே முடியாது.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும். ஆனால் தமிழ்நாட்டில் என்றைக்குமே தேர்ட் ஃப்ரண்ட் ஆட்சி இது வரைக்கும் அமைச்சது இல்லை. தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு பெரிய எதிர்காலம் இல்லை. மக்கள் நல கூட்டணின்னு ஒரு மூன்றாவது அமையும் போது கூட அது வந்து அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரதுக்கு தான் பயன்பட்டுச்சே தவிர அவங்க ஆட்சிக்கு வர முடியல. பெரிய விக்ரன்ஸா பெரிய சக்தியா இல்லை, பெரிய சக்தியா அது வந்து அவங்க ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பெரிய சக்தியா இல்லை, ஸ்பாய்லரா இருந்தது. இன்னைக்கு விஜய்னு ஒரு சக்தி வரும்போது அதுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நினைக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு காங்கிரஸ் யோசிக்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு கட்சி உச்சத்தில் இருக்கும்போது அதை வந்து பெருசாக எதிர்க்க மாட்டாங்க. அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. இது இப்படி கிராஃப்ல ஏறி இறங்கும்ல. திமுகல 75 வருஷம் ஆயிடுச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சு. இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ளேயே நிறைய ரீஸ்ட்ரக்சரிங் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இளைஞர்களுடைய ஈர்ப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு கட்சிக்குமே. திமுக ரெண்டு பெரிய கட்சிகளுக்குமே இது 75 வருஷம் ஆகுது, அந்த கட்சி 50 வருஷம் ஆகுது. யங்ஸ்டர்ஸுக்கு அந்த கனெக்ட் வந்து குறைய அங்க ஸ்பேஸ் இல்லை. நம்ம வந்து அப்படி இல்லாத நினைச்சவங்க தான் சீமான் கிட்ட போயிட்டு இருந்தாங்க. தமிழ் தேசியம்ன்ற ஐடியாலஜியில கனெக்ட் இருக்கணும், யங்ஸ்டர்ஸ் அவர் நல்லா பேசுவாரு அப்படின்னு. இப்போ இந்த ஐடியாலஜி கனெக்ட்லாம் இல்லாத யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான பெரிய சாய்ஸா விஜய் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்தலாமே அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது. காங்கிரஸ் நினைக்கிறதுல நீங்க காங்கிரஸுடைய பார்வையிலேருந்து பாருங்க, திமுக விட்டு வெளில போறதுனால என்ன இழப்பு? விஜய் கூட சேர்றோம், அவர் ஒரு 60-70 சீட்டு கொடுக்குறான்னு வச்சுங்களேன். விஜய் அப்படின்ற பிம்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம அதில் ஒரு 10-15 எம்எல்ஏ ஜெயிக்க ட்ரை பண்ணலாம். ஜெயிச்சா நல்லது. ஒருவேளை ஒரு ஆட்சி அமைச்சா அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோன்னு சொல்றாரு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஆட்களும் அமைச்சர்கள் ஆவாங்க. கட்சி மறுபடியும் அது வந்து ரீஃபார்ம் ஆகும், ஒரு புத்துயிர் கிடைக்கும் கட்சிக்கு. சரி, ஜெயிக்கவே இல்லை அப்படின்னா ஒஸ்ட் கேஸ் சினாரியோ, நஷ்டம் ஒன்றும் கிடையாது. இப்போ திமுக இருந்து நீங்கள் 18 எம்எல்ஏ வச்சு என்ன பண்ண போறீங்க? ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னா 18 இருந்தா என்ன, 80 இருந்தா அதனால பிரயோஜனம் இல்லை. அப்போ நமக்கு வந்து இப்போ இங்கே நிறைய சீட்டு கிடைக்கும் போது 60 சீட்டு கிடைக்குது. இப்போ திமுகவில் 25 சீட்டு போன முறை, இப்போ இங்கே 60 சீட்டு கொடுக்குறான்னு வச்சுங்களேன். உங்களுக்கு கூடுதலாக ஒரு 35 பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ 35 இடத்துல அவங்க கட்சி வேலையை செய்வாங்கல்ல. கட்சியை நீங்கள் வந்து மறுபடியும் புத்துயிர் ஊட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, விஜய்க்கு இருக்கிற ஃபெமிலியாரிட்டியை பக்கத்து மாநிலங்களை பயன்படுத்தலாம். முதல்ல பாண்டிச்சேரி எடுத்துக்கோங்க. பாண்டிச்சேரியில காங்கிரஸும் என்ஆர் காங்கிரஸும் தான் அங்க பெரிய கட்சிகளா இருக்கு. காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி தான். அங்க திமுக அதிமுக அதுக்கு அடுத்த இடத்துல தான் இருக்கு. நீங்க விஜய் கூட கூட்டணி உறுதி அப்படின்னா பாஜகவில் பாண்டிச்சேரியில அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில ஆன்டி இங்க இருக்கிற மாதிரியே அங்கேயும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. ஸோ அப்போ அங்க அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ அங்க வந்து காங்கிரஸ் முதலமைச்சர், காங்கிரஸ் தான் அங்க பெரிய கட்சி. ஸோ ஒரு ஸ்டேட்ல நீங்க சிஎம் ஆயிடலாம். ஒரு ஸ்டேட் நம்ம கைக்கு வந்ததுன்னு இப்போ டிவிகே காரங்களுக்கும் நாங்கள் முதல் எலெக்ஷன்லேயே ஒரு இடத்துல ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். கேரளால நிறைய ரசிகர்கள் இருக்காங்க விஜய்க்கு. கேரளால விஜயுடைய பிரச்சாரங்கள் இல்லை அவர் ஒரு வீடியோ வெளியிட்டாருன்னா கூட அது அங்கே ஓட்டு வாங்குறதுக்கு பெரிய அளவில் பயன்படும். கேரளால கம்யூனிஸ்டுகளுடைய ஆதிக்கம் மெல்ல டிப் ஆக ஆரம்பிச்சிருக்கு, பீக்லேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லா மாநிலங்களுமே ஒரு ஷிஃப்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் புது புது ஜென்ரேஷன்ஸ் உள்ளே வராங்க. நம்ம இப்போ ரேவந்த் ரெட்டியில் ஆரம்பித்து ரேவந்த் ரெட்டி இந்த பக்கம் வந்து பவன் கல்யாண்லேருந்து புது பிளேயர்ஸ் உள்ளே வராங்க. அவங்கள மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அப்படின்னா பழைய ஆட்கள் மேலே அவங்களுக்கு இது போதும், புதுசாக அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் பரவலாகவே எல்லா மாநிலங்களையும் வருது. அதை வந்து காங்கிரஸ் வந்து பயன்படுத்தி அதை நம்ம பயன்படுத்தலாமா நம்ம யோசிக்கலாம். அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் தானே சார். உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து குறையும். உங்களுக்கு அது ரிஸ்க் தான். அது ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க் நான் இல்லைன்னு சொல்ல. பெரிய கட்சி திமுக அதை பகைச்சிக்கிட்டு இப்போ நீங்க போறீங்க. இன்னொன்னு, எப்பவுமே 2 தேர்தல் 3 தேர்தல் சேர்த்துலாம் ஒரு முடிவுகள் யாரும் எடுக்கிறது இல்லை. நீங்க போறீங்க, நாளைக்கு ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா 29ல நான் திருப்பி வரேன்னு சொன்னா அவங்க ஏன் வேணான்னு சொல்ல போறாங்க. அந்த தேர்தலுக்கு யார் தேவையோ அவங்கள அந்தந்த தேர்தலுக்கு தான் நம்ம முடிவெடுக்கிறோம். இன்னொன்று, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கூட கட்சிகள் என்ன சொல்லும், அது தேர்தல் கூட்டணி, தேர்தல் முடிஞ்சதோட முடிஞ்சிச்சு. ஆமா, எல்லாரும் அதை சொல்லுங்க. சரிங்களா, தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த கூட்டணி முடிஞ்சிச்சு. இதுலயே நம்பர்ஸ் வந்து 2 பேருக்கு பத்தலன்னு வச்சுக்கோங்களேன். எதிரணியில இருந்தவங்க கூட பிரிஞ்சு வந்து சப்போர்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நீங்க அப்படி இருக்கும்போது 29 பத்தி ஏன் இப்போ யோசிக்கணும்? அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. இப்ப பாருங்க, இன்னும் 2 மாசம் எலெக்ஷன் இருக்கு. இப்போ வரைக்கும் இதை முடிவெடுக்காம இருக்காங்க. இவங்க எப்படி 29க்கு சேர்த்து முடிவெடுப்பாங்களா? இப்பவே அதான் 29ல பாத்துக்கலாம்னு நினைப்பாங்க. அதுக்குள்ள எவ்வளவோ விஷயம் நடக்கும்.
இல்லை, டிவிக்கோட வளர்ச்சியை வந்து அதாவது காங்கிரஸ் வந்து அதை பிலீவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பெரிய வளர்ச்சி, இவங்க 40% ஓட்டு இருக்குங்கிறாங்க, அதுங்கிறாங்க. ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது, கிடைக்கிற வாய்ப்பை நம்ம ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது, சீரியஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போமேன்னு நினைக்கிறாங்க. நான் இப்போ கூட அவங்க உறுதியாக திமுக விட்டு வெளில போயிடுவாங்கன்னு நான் நம்பலை. நீங்கள் போக மாட்டேங்க, நான் போக மாட்டாங்கன்றது தான் என்னுடைய எண்ணம். அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். இப்போ நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் இவங்க கூட இருக்கும்போது வெற்றி அந்த பலம் இருக்குல்ல, அந்த பலம். இப்போ நீங்கள் பாஜகவை எடுத்துக்கோங்க. பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ அது குறைஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பாஜகவுடைய முதல் எம்எல்ஏ தமிழ்நாடு அசம்பிளிக்குள்ள எப்போ போனார் சொல்லுங்க? 1996. ஒரே ஒருத்தர், கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து. 2001 4 எம்எல்ஏ பிஜேபிக்கு கூட்டு போனது யாரு? திமுக. திமுகவுடைய கூட்டணியில தான் முதல்ல 4 எம்எல்ஏ. அப்போ திமுக கூட இருந்தா பிஜேபியே ஜெயிக்கும் போது, திமுக கூட இருக்கும்போது காங்கிரஸ் ஏன் ஜெயிக்காது? ஸோ கூடுதலான இடங்கள் ஜெயிக்கும். ஆனால் இப்போ 4 எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2001 திமுக பலத்தில் 4 பேர் போயிருக்காங்க பிஜேபியிலேருந்து. அதனால் திமுக கூட இருந்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம். ஆனால் காங்கிரஸ் அதையும் பார்க்கும். இப்போ டிவிக்கோட ஃபேக்டர் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் சார்? இப்போ வந்து திமுக அதிமுக 2 பேரும் சம இதில் வந்து ஸ்ட்ரென்த்தில் இப்போ வந்து கூட்டணி அமைச்சிட்டாங்க, போராட்டாங்க. விஜய் வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்றாரு, யாருமே இப்போ வந்து சேரலை. இப்போ விஜயோட எதிர்காலம், டிவிக்கோட எதிர்காலம், விஜய் ஃபேக்டர் இந்த எலெக்ஷனில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? விஜய் ஃபேக்டர் வந்து கிரவுண்டில் நிறைய இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுடைய எந்த மூலையில் போய் நம்ம கேட்டாலும் விஜய் அப்படின்ற பேரை நம்மளால் கேட்க முடியுது. ஸோ தமிழ்நாடு முழுக்க அதோடைய தாக்கம் இருக்குது. அது அன்டெஸ்டட் அப்படின்றதுனால அதுவே பலமாகவும் இருக்குது, பலவீனமாகவும் இருக்குது. நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்க? டிவிகே உடைய நிர்மல்குமார்லேருந்து ஆதவ் அர்ஜுனாலேருந்து நாங்கள் 40%, 45% சொல்கிறாங்க. ஆனால் நம்ம செக் பண்ணும்போது உறுதியாக 20% இருக்காங்க. 20% இருக்காங்க. 20%ன்றதே ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர். ஒரு எலெக்ஷனை கூட சந்திக்காத ஒரு கட்சி 20% வாக்கு வங்கி வச்சிருக்குன்றது அது ஒரு இமாலய சாதனை தான். அதுலேயும் நகர்ப்புறங்களில் போய் கேட்டிங்கன்னா இந்த 20% வந்து 30% மேலே கூட போகுது. கிராம பகுதிகள்லேயே 20% இருக்கு. ஸோ அவங்க நகர்ப்பகுதிகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கிராம பகுதிகளில் கொஞ்சம் இது கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது. இன்னும் அவங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு யார் யார் நிற்கிறாங்க, இப்போ 4 முனை போட்டினா திமுக கூட்டணியில் யார், அதிமுகவில் யார், டிவிகேல யார், நாம் தமிழரில் யார், இதை பார்த்த பிறகு தான் நம்ம முடிவு பண்ணுவோம். ஏன் நான் நாம் தமிழரை சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, நாம் தமிழர் ஜெயிக்கலனா கூட மிகப்பெரிய ஸ்பாய்லராக இருக்காங்க. நிறைய இடங்கள்ல அவங்க போட்டி போடுறதுனால வெற்றி தோல்வி மாறிடுது. அவங்க ஒரு 15,000 ஓட்டு வாங்குறாங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ 3,000-4,000 ஓட்டு தான் வெற்றி தீர்மானிக்குதுன்னு போது இந்த 15,000 ஓட்டு பல பேர் வாழ்க்கையை மாற்றி போட்டுருது. அதனால இப்போ அவங்களே நம்ம ஆட்டத்தில் சேர்த்து. அது அடுத்த கேள்வி அதான் கேட்கறது வந்தேன். இப்போ முதல்ல என்னன்னா, டிவிக்கு வந்து இப்போ நிற்கிறதுனால யாருக்கு வந்து லாபம், யாருக்கு நஷ்டம்? 2 பேருக்குமே லாபமும் இருக்கு, நஷ்டமும் இருக்கு. அதிகமா இப்போ திமுக எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்கெல்லாம் திமுகவுக்கு டிவிகேவால் நஷ்டம். அங்கெல்லாம் டிவிகே ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க, டிவிகே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டிவிகே யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க ஓட்டு உடைக்கிறாங்க. அதிமுக ஸ்ட்ராங். இப்போ கொங்கு பெல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொங்குல அதிமுகவுக்கு தான் இவங்க சேதாரத்தை ஏற்படுத்துவாங்க. எப்படி வந்து, ஆனால் திமுக காரங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அரசுக்கு எதிரான ஓட்டை இவங்க உடைப்பாங்க, அதனால நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடலாம். இது ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி, எதிர்ப்பு உடையிறதுனால நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. போகாம. ஆனா கிரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, இது ரிவர்ஸ்ல நடக்குது. இவங்க பிஜேபிக்கு எதிர்ப்பு மனநிலையை தான் தமிழ்நாட்டில் உருவாக்குறாங்க. பாஜக உள்ள வந்துடும். இப்ப கூட முதலமைச்சர் நேற்று பேசும்போது என்ன சொல்றாரு? டீம் தமிழ்நாடு வெர்சஸ் டீம் இந்தியா. ஸோ டீம் டெல்லி, அது டெல்லிக்கு எதிரான போர் அப்படின்னு தான் சொல்றாரு. அவர் இங்க எடப்பாடியை கன்சிடரே பண்ணல. அதை மெல்ல மெல்ல திமுகவா பாஜகவா நீங்க செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் கொண்டு போறாரு. இப்போ இவங்க போன எலெக்ஷன்லயும் அதான் பண்ணாங்க. பாஜகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை அறுவடை பண்றாங்க. இப்போ என்ன ஆகும்? அதுக்கு போட்டிக்கு விஜய் வராது. அப்போ அரசோடைய எதிர்ப்பு ஓட்டு உடையுதுன்றது மாதிரி பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்க ஓட்டு மொத்தமா திமுக போயிட்டு இருந்தது. இப்போ இவரும் அவங்களை எதிர்க்கிறாரு. என்னுடைய வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்றாரு, பிஜேபியும் எதிரின்னு. அப்போ இங்கேயும் வரும். இவன் மைனாரிட்டியாகவும் இருக்கிறதுனால அந்த மைனாரிட்டி ஓட்டுகளும் வரும். இப்போ இது பாஜக எதிர்ப்பு ஓட்டு தான் அவங்களுடைய மிகப்பெரிய பலம். அந்த பலத்துல பங்கு கேட்கிறாரு விஜய். அது
அதனால இது வந்து திமுகவுக்கு எனக்கு தெரிஞ்சு அதிமுகவை விட திமுகவுக்கு தான் அதிக சேதாரம் இருக்கும் விசில்னால. அதனாலதான் அவங்க வந்து பதறாங்க. தேர்தலை எதிர்கொண்டு இவங்க வந்து இன்னும் கட்சியை தொடர்ந்து நடத்திட்டு போயிடுவாங்களே. இப்போ சீமானவர்கள் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 15-16 வருஷமா கட்சியை நடத்திட்டு இருக்காரு. வெற்றியோ தோல்வியோ அவர் வந்து களத்தில் நின்றுட்டு இருக்காரு, போராடிட்டு இருக்காரு, அது நடந்துட்டு இருக்காரு. ஆனால் இங்கே வந்து ஒரு சம்பவம் நடந்தோடனே வந்து விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வரல, அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து இறங்கி எதுவும் வெளில வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கும்போது எலெக்ஷன்ல ஏதாச்சும் அவங்களுக்கு நெகட்டிவா வந்துச்சுன்னா எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி எதிர்கொள்வாங்க? அந்த அனுபவம்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்க அரசியல்வாதிகள் இல்லை, இப்போதான் அரசியல்வாதிகளா ஆக முயற்சி பண்றாங்க. அதனால நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா அது வழக்கமான அரசியல்வாதிகள் எதிர்கொள்ற விதத்தில் அவங்க எதிர்கொள்ள தெரியல அவங்களுக்கு. ஆனா இது செட்பேக்கா அப்படின்னு பார்த்தா அது செட்பேக்காவும் இல்லை. இப்ப கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா நம்ம கிரவுண்ட்ல கரூர்ல போய் பேசினா கூட மக்கள் அதனால வந்து விஜயை நாங்க வெறுக்கிறோம், விஜய் வந்து இனிமே ஓட்டு போட மாட்டோம்லாம் யாரும் சொல்லு. அவர் மேலே தப்பு இல்லை, அவர் என்ன பண்ணுவார், இப்படி அவருக்கு சாதகமாக தான் பேசுறாங்க. அதாவது விஜய் மக்களுக்காக எதுவுமே செய்யலைன்னா கூட மக்கள் விஜய்க்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற மைண்ட் செட்டை நம்மளால பார்க்க முடியல. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது ஆச்சரியமா தான் இருக்கு. அதுதான் ஏன் அது விஜய் மேல இவ்வளவு கிரேஸ் இருக்கு. அது உங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங், ஒரு லீடர் வர்ஷிப் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அது வந்து கண்மூடித்தனமா, காதல் கண்மூடித்தனமானதுன்ற மாதிரி அரசியலும் கண்மூடித்தனமானது. நீங்க வந்து அதுக்கும் லாஜிக்கலாக இருக்காது. ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா பிடிச்சிருச்சு, அவ்வளோதான். அவர் என்ன சொன்னாலும் பேசினாலும் பேசலனாலும் அறிக்கை விட்டாலும் விடலைனாலும் இவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க, ஓட்டு போடுவாங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது தான் இப்போது $1 million கொஸ்டின். அது நம்ம எலெக்ஷன் முடிஞ்சால் தான் உறுதியாக தெரியும். இல்லை இவங்க ஃபியூச்சர் எலெக்ஷனுக்கு பிறகு ஃபியூச்சர் எப்படி இருக்கும், கட்சி வந்து யாரை அழிச்சிட்டு இந்த கட்சி முன்னேறும்னு நினைக்கிறீங்க? யாரோட இதெல்லாம் வந்து இந்த கட்சி வந்து கண்டிப்பாக கணக்கை தொடங்கிடுங்க. இவங்க வந்து இப்போ சீமான் களத்துல இருந்தா கூட அவரால் அசம்பிளிக்குள்ள இப்போ வரைக்கும் போக முடியல. ஆனா இவங்க கண்டிப்பா 100% அசம்பிளிக்குள்ள போயிடுவாங்க. அது வந்து 2 பேர் 3 பேர் போறாங்களா, 30 பேர் போறாங்களான்றது நமக்கு தெரியாது, 30-40 பேர் போவாங்களான்னு. ஆனா கண்டிப்பா இவங்க அசம்பிளிக்குள்ள போயிடுவாங்க. ஸோ அசம்பிளிக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னும் போது உங்களோட செயல்பாடுகள் தொடர்ந்து இருந்துட்டு தானே இருக்கும். இல்லை இவங்க ஸ்ட்ரென்த் ஆகிட்டாங்கன்னா 2 கட்சிகளை ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து வீக் ஆகுங்களா சார்? இப்போ வந்து ஒரு கட்சி அழியறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா, அது யார் எதிர்கட்சி ஆகுறாங்கன்றதை பொறுத்து இருக்கு. இப்போ ஆளுங்கட்சினா அதிகாரத்தில் இருக்கிறதுனால சர்வைவ் ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு திமுக மறுபடியும் ஆட்சியை தக்க வச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சர்வைவ் அவங்க சர்வைவ் ஆயிடுவாங்க. 5 வருஷம் அதிமுக எதிர்கட்சியாவே போகணும் அப்படிங்கும் போது எதிர்கட்சியா எதுக்கு நம்ம இங்க இருக்கணும்? இதுக்கு நம்ம விஜய் கட்சியில போனா புதுசா பொறுப்பு கிடைக்கும். நம்ம அடுத்த இப்போ இந்த ஒரு தேர்தல் மட்டும் இல்லைங்க, இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே யார் ஆட்சிக்கு வந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. ஸோ நகர்ப்புற உள்ளாட்சிக்கும் தேர்தல் நடத்தணும், கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் நடத்தணும். ஒரு 1.5 லட்சம் போஸ்டிங் இருக்குதாங்க. அப்போ அதுக்கெல்லாம் மறுபடியும் வேட்பாளர் வேணும்ல. அப்போ கடன்னு இந்த ஷிஃப்ட் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். யார் எதிர்கட்சி ஆகிறாங்களோ அவங்க சீக்கிரமா காலி ஆயிடுவாங்க. டிவிக்கு அதை கையப்படுத்தும். டிவிக்கு அந்த அங்கேருந்து வெளியில போறது எல்லாமே டிவி கேட்கும். இப்போ அதிமுக ஆட்சியை பிடிச்சி நம்ம இங்க மாத்தி தான் வரும். இப்போ திமுக அடுத்து அதிமுக ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா திமுக எதிர்கட்சி வரிசையில் உட்காரும் போது திமுக கூடாரம் காலியாகும். ஸோ இது யார் எதிர்கட்சிக்கு போறாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பதி. இப்போ அதே இடத்துல இருக்க இந்த சீமானவர்கள் கடந்த தேர்தலில் 8% ஓட்டு வாங்கினாரு. இந்த தேர்தல் முடிஞ்சது பிறகும் இல்லை இவங்க அந்த 8% தக்க வைப்பாங்கன்னு நினைப்பீங்களா, இல்லை வந்து அது பேக்லாக் ஆகும்? டிவிகேல 8% தக்க வைக்கிறது கஷ்டம். ஆனா அது மொத்தமா காணாம போயிடும், சீமானே இந்த அலையில அடிச்சுட்டு போயிடுவாருன்னு சில பேர் சொல்றாங்க. அது நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அது வந்து தமிழ் தேசியம்ன்ற ஐடியாலஜிக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த ஐடியாலஜி கனெக்ட் இருக்கவங்க தான் பெரும்பாலும் அதுக்கு ஓட்டு போடுறாங்க, உள்ள இருக்காங்க உறுப்பினர்களா. 8%ன்றது ஒரு 2-3% குறையலாமே தவிர இதே ஆபத்து வந்து திருமாவளவனுக்கு இருக்கு. தலித் இளைஞர்கள் மத்தியிலையும் விஜய் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கு. அதனால அவருடைய ஓட் பேங்கும் குறையும். ஸோ இது வெறும் சீமானுக்கு மட்டுமே நடக்கிற விஷயம்னு இல்லை. திமுக அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கும். தேமுதிகவுக்கு இவ்வளவு நாள் ஓட்டு போட்டுருந்தாங்கல்ல, அவங்க எங்க போவாங்க? அவங்க எல்லாம் மாற்றம் வேணும்னு தான் கேப்டன் பின்னாடி போனவங்க. அவங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப அதுல இருந்தும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து விஜய்க்கு வரும். ஸோ இந்த 8%ன்றது ஒரு 6%-ஆகவும் 5%-ஆகவும் குறையலாம். இல்லை அப்படி காணாம போயிடும்லாம் சொல்ல முடியாது. இல்லை இந்த தேர்தலோட எண்ணிக்கை முடிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் முடிய முடியாது. நீங்க எப்பவுமே ஒரு ஐடியாலஜியை தூக்கி பிடிச்சு ஒரு கட்சி இருக்குன்னா அது இருக்கும். அது முடிகிறதா இருந்தா ஜெயலலிதா கலைஞர் உயிரோட இருந்த போதே அந்த கட்சி முடிஞ்சிருக்கும். 2 ஜாம்பவான்கள் இருக்கும் போதே வந்த ஆளவர். அப்படியெல்லாம் அந்த கட்சி வந்து போகாது. இன்னொன்னு, இன்னைக்கு சோசியல் மீடியா இதெல்லாம் வந்த பிறகு இளைஞர்களுக்கு அரசியல் மேல கொஞ்சம் ஆர்வம் வந்திருக்கு. பழைய மாதிரியான அரசியல் இல்லை. அதனால நிறைய பேர்
ஆர்வமா அரசியலில் பங்கெடுக்கணும்னு வராங்க. இன்னும் புது புது கட்சிகள் கூட வரும். ஆனால் இருக்கிற கட்சிகள் காணாம போகாது. சீமானுடைய கட்சி தொடரும் தான் நான் நம்புறேன். சரி, இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு மிக்க நன்றி. நன்றி.